ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு லஞ்சம் வாங்கினால் அவனுக்கும் இயேசுவுக்கு சம்பந்தமே இல்லை. பேருக்காக அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை தலைகளாக மாறும். அவன் மற்றவர்களை ஏமாற்றுகிறவனாய் இருக்க மாட்டான், மற்றவருடைய பொருளை இச்சிக்கிறவனாய் இருக்க மாட்டான், கள்ளக்கணக்கு எழுதுகிறவனாய் இருக்க முடியாது, லஞ்சம் வாங்குகிறவனாய் இருக்க முடியாது. இயேசு ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை தொடும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முறையே மாறும். அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உங்களுடைய வாழ்க்கை மாறாவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் இயேசுவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவேளை ஒரு ஆலயத்தோடு சம்பந்தம் இருக்கலாம், உங்களுடைய பெயர் ஆலயத்தின் புஸ்தகத்தில் இருக்கலாம், பரலோகத்தில் உங்களுடைய பெயர் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டே குடித்துக் கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டு லஞ்சம் வாங்கிக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் நிலைமை பரிதாபம். ஆகவே இன்றைக்கு இயேசு உங்களை தொடுவதற்கு இடம் கொடுங்கள். இதுவரை பாவத்தில் வாழ்ந்தது போதும், இதுவரை லஞ்சம் வாங்கி பிழைத்தது போதும், இதுவரை ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து வாழ்ந்தது போதும், இதுவரை வேலையில் ஏமாற்றி சம்பளம் வாங்கினது போதும். இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடுங்கள். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நீங்கள் வேலை செய்வதில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு கடினமாய் உழைப்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு தொடும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும். இப்படி ஆயிரக்கணக்கான சாட்சிகளை உங்கள் முன்னால் கொண்டு வந்து என்னால் நிறுத்த முடியும். என் ஊழிய பாதையில் நான் சந்தித்திருக்கிறேன். காரணம், இயேசு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், அவருடைய உள்ளத்தை மாற்றுகிறவர். அவர் தொடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். எத்தனை ஆண்டு பாவ பழக்கமாய் இருந்தாலும் இயேசு தொட்டவுடன் நொடி பொழுதில் இந்த பாவ பழக்கம் மாறிவிடும். குடிக்க வேண்டும் என்கிற எண்ணமே உங்களை விட்டு விலகிவிடும். போதை வஸ்துகளை குறித்த விருப்பமே விலகிவிடும். ஒரு பரிசுத்த சிந்தை, உண்மையுள்ள வாழ்க்கை உங்களுக்குள்ளே வந்துவிடும். அதற்குத்தான் அவர் கரம் நீட்டுகிறார். நீங்கள் வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். இயேசு தொடும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும். அது மாத்திரமல்ல, இயேசு தொடும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும். வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கலாம், அவர் தொடும் பொழுது வியாதிகள் மாறி சுகம் உண்டாகும்.